வரலாறு காணாத ஒரு தியாகத்தின் கதை இது. மக்காவில் தண்ணீர் பஞ்சம். கபாவின் தலைவரான அப்துல் முத்தலிப் கவலையிலே இருந்தார்கள். அப்போது கனவில் ஜம்ஜம் கிணறு இருக்கும் இடம் காட்டப்பட்டது. அவர் ஒரு நேர்ச்சி செய்தார். யா அல்லாஹ், எனக்கு 10 ஆண் பிள்ளைகளை தந்து இந்த கிணற்றை தோண்ட உதவினால் அதில் ஒரு மகனை உனக்காக பலியிடுகிறேன். அல்லாஹ் அவருக்கு 10 ஆண் மக்களை கொடுத்தான். ஜம்ஜம் கிணறும் கிடைத்தது. நேர்ச்சை நிறைவேற்றும் நேரம் வந்தது. அப்துல் முத்தலிப் தனது 10 மகன்களின் பெயர்களையும் சீட்டில் எழுதி குலுக்கி போட்டார். விழுந்தது யார் பெயர் தெரியுமா? அவர் உயிருக்கு உயிராக நேசித்த மகன் அப்துல்லா. இவர்தான் பிற்காலத்தில் நம் நபிகள் நாயகத்தின் தந்தை. ஊரே அழுதது. அப்துல்லாஹ்வை அறுக்காதீர்கள் என்று கெஞ்சினார்கள். இறுதியில் அல்லாஹ் அவருக்கு பகரமாக 100 ஒட்டகங்களை பலியிடைச்சு அப்துல்லாஹ்வை காப்பாற்றினான். அதன் பிறகு ஆமினா என்ற உத்தம பெண்ணோடு அப்துல்லாஹுவுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் அப்ரஹா என்ற மன்னன் யானைப்படையோடு கப்பாவை இடிக்க வந்தான். ஆனால் அல்லாஹ் சிறிய பறவைகளை அபாபில் அனுப்பி அந்த யானைப்படையை அழித்தான். கபா பாதுகாக்கப்பட்டது. திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. அப்துல்லாஹ் வியாபாரத்திற்கு புறப்பட்டார். விஷயமாக சிரியா சென்றார். திரும்பி வரும் வழியில் மதீனாவில் அவருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. தகவல் மக்காவிற்கு வந்தது. தந்தை அப்துல் முத்தலிப் Download ShareChat.